அதிமுகவில் புதிய கட்சி சஸ்பென்ஸை வைத்தாரா எடப்பாடி பழனிசாமி? அந்த கட்சி இணைந்து விட்டதாமே, 6 சீட்டா என்று கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணைந்திருக்கிறது என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தாரே, அந்த புதிய கட்சி தற்போது இணைந்து விட்டது. அக்கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். தமிழக சட்டசபை தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக கூட்டணியை தவிர அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு முழுமையான வடிவில் பெறவில்லை என்றே சொல்லலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தான் தாவேகாவில் இணையும் என பேசப்பட்டு வந்தது. ஆனால் அண்மையில் டெல்லியில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆயத்த கூட்டத்தில் தாவேகாவுடன் கூட்டணிக்கு போவது தற்கொலை முடிவுக்கு சமம் என கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனராம். எனவே திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் சிறிய கட்சிகளே கூட்டணியில் இருக்கின்றன. அதுபோல் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணியில் இணைந்துள்ளது. ஆனால் ராமதாசோ தங்களது கட்சிதான் உண்மையான பாமக என கூறி வருகிறார். மேலும் கூட்டணி குறித்து பேச தனக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்று கூறியுள்ளார். எனவே பாமக கூட்டணியில் இருப்பது எந்தளவுக்கு அதிமுகவுக்கு பலனை தரும் என தெரியவில்லை. அதுபோல் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் பிரேமலதா தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாட்டை பிறகு அறிவிப்பதாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் முடியும். அத்துடன் விரைவில் அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய கட்சி இணையப் போகிறது என அறிவித்திருந்தார். ஆனால் அந்த கட்சி எது என அறிவிக்கவில்லை. அதுபோல் ஜனவரி 23 பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் தங்களுக்கு அழைப்பு வரும் என தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவிடம் 6 சீட்கள் வரை கேட்டுள்ளதாகவும் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். ஆனால் 6 சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா என்பது சந்தேகம். ஓரிரு சீட்டுகளை கொடுத்தாலே அக்கட்சி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டியுள்ளது. அப்படி இருக்கும்போது 6 தொகுதிகள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.